கடலூர் ரயில் விபத்தை தொடர்ந்து ரயில்வே கேட்டுகளில் 11 முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ரயில்வே துறை அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி ரயில்வே கேட்டுகளில் பொதுமக்கள் அழுத்தத்தால் மோதல் ஏற்படும் இடங்களுக்கு ரயில்வே போலீசார் மூலம் பாதுகாப்பு வழங்க வேண்டும். ரயில்வே கேட் மற்றும் கேட் கீப்பர் அறைகளிலும் உடனடியாக சிசிடிவி கேமராக்கள் பொருத்துவது கட்டாயம். 10,000க்கும் மேல் வாகன போக்குவரத்து உள்ள ரயில்வே கேட்டுகளில் தானியங்கி இன்டர்லாக் அமைப்பு பொருத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்டர்லாக்கிங் இல்லாத கேட்களில் கேட் கீப்பர், ஸ்டேஷன் மாஸ்டரின் குரல் பதிவுகளை தொடர்ந்து கண்காணிப்பது அவசியம். ரயில்வே கேட் அருகில் வேக தடைகள், எச்சரிக்கை பலகைகள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். லெவல் கிராசிங்கில் இன்டர்லாக்கிங் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இன்டர்லாக்கிங் கட்டுமான பணிகளுக்கு பொதுத்துறை நிறுவனங்களை ஈடுபடுத்தலாம் என்றும் அனைத்து ரயில்வே கேட்டுகளை 15 நாட்களில் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் அருகே பள்ளி வேன் மீது ரயில் மோதிய இடத்தில் தெற்கு ரயில்வே பாதுகாப்பு அதிகாரி கணேஷ் தலைமையிலான உண்மை கண்டறியும் குழுவினர் விசாரணை நடத்தினர். செம்மங்குப்பம் பகுதியில் நேரிட்ட கோர விபத்தில் பணியில் அலட்சியமாக இருந்த கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். போலீசார் அவர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து விசாரணைக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் குறித்து தெற்கு ரயில்வே பாதுகாப்பு அதிகாரி கணேஷ் தலைமையிலான உண்மை கண்டறியும் குழுவினர் நேரில் அப்பகுதிக்கு சென்று ஆய்வு நடத்தியதுடன் சம்பந்தப்பட்டவர்களிடமும் கேட்டறிந்தனர். சேஃப்டி டீம் நாங்கள் பிலிமினரி மெஷர்ஸ்லாம் எடுக்க வந்திருக்கோம். என்ன நடந்தது என்னென்ன எடுத்து வந்திருக்கோம். இனிமேட்டு நாங்கள் ரிப்போர்ட் சப்மிட் பண்ண அப்புறம் தெரியும். இல்லை என்கொயரி பண்ணிருக்கு எதுக்கு தகவல் தெரியும். விசாரணை அறிக்கையை ஓரிரு நாட்களில் ரயில்வே பொது மேலாளரிடம் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் நேற்று நடைபெற்ற பொது வேலைநிறுத்தத்தில் ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள் 1,03,000 பேர் பங்கேற்றனர். 16,000 மின்வாரிய ஊழியர்கள், 13,500 வருவாய்த்துறை ஊழியர்கள் உட்பட மாநில அரசு ஊழியர்கள் 78,000 பேர் வேலைநிறுத்தத்தில் பங்கேற்றனர். 17,000 வங்கி பணியாளர்கள், தபால் துறையில் 5,500 பேர், BSNL ஊழியர்கள் 2,000 பேர் என ஒன்றிய அரசு ஊழியர்கள் 25,000 பேர் வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்றனர். இதேபோல சாலை மறியலில் ஈடுபட்ட தொழிற்சங்கத்தினர் 14,000 பேர் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டனர். SRMU ரயில்வே தொழிற்சங்கத்தினர் 10 இடங்களில் போராட்டம் நடத்தினர். திருவாரூரில் ரயில்வே மேம்பாலம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞரின் 9 அடி உயர வெண்கல சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். 2 நாட்கள் பயணமாக திருவாரூர் சென்றுள்ள முதலமைச்சர் துர்காலயா சாலை, தெற்கு வீதி வழியாக திருவாரூர் ரயில்வே மேம்பாலம் வரை 6 கிலோமீட்டர் தூரம் வரை சாலையில் நடந்தே சென்று மக்களை சந்தித்தார். ரோட் ஷோவில் மக்கள் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரயில்வே மேம்பாலம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞரின் 9 அடி உயர வெண்கல சிலையை திறந்து வைத்தார். முன்னதாக திருவாரூர் அருகே காட்டூரில் உள்ள கலைஞர் கோட்டத்தில் கலைஞரின் வாழ்க்கை வரலாறு குறித்த புகைப்பட கண்காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டார். அதிமுக ஆட்சியில் கோயில் நிதியில் நடத்தப்படும் கல்லூரியின் கட்டடத்தை திறந்து வைத்த எடப்பாடி பழனிசாமி தற்போது அத்திட்டத்திற்கு எதிராகவே பேசுவது வேடிக்கையாக உள்ளதாக பழனி பகுதி மக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோயில் பணத்தில் கல்லூரி கட்டப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் 2017ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தபோது இந்து சமய அறநிலையத்துறை நடத்தும் பழனி ஆண்டவர் தொழில்நுட்ப கல்லூரியில் கூடுதல் கட்டடங்களை கட்டி திறந்து வைத்திருக்கிறார். அன்று கோயில் நிதியில் நடத்தப்படும் கல்லூரியின் கட்டடத்தை திறந்து வைத்த பழனிசாமி தற்போது பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தவுடன் மாற்றி பேசுகிறார் என்று சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்தனர். ஹரியானாவின் குருகிராமில் வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. ஹரியானா மாநிலத்தில் 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் நேற்று குருகிராம் மாவட்டம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் குளம் போல தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகவும் அவதி அடைந்தனர். தாழ்வான இடங்களில் உள்ள வீதிகள், சாலைகளில் இடுப்பளவுக்கு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் இருசக்கர வாகனங்களை தள்ளியவாறு சென்றனர். மேலும் கார், பேருந்துகளும் பழுதாகி நின்றதால் மக்கள் தள்ளியவாறு சென்றனர்.
கனமழை காரணமாக மேம்பாலங்களிலும் குளம் போல் மழைநீர் தேங்கியது. இதில் மேம்பாலம் ஒன்றில் மழைநீர் அருவி போல ஆர்ப்பரித்து கொட்டியது. இதனால் பாலத்தில் கீழே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்களின் கண்ணாடிகள் உடைந்தன. ஹரியானாவின் குருகிராமில் சில மணி நேரம் பெய்த மழைக்கே மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. நேற்று இரவு இடைவிடாது பெய்த கனமழை காரணமாக தெருக்கள் மற்றும் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. குருகிராமின் முக்கிய சாலைகளில் 2 அடிக்கு மேல் தண்ணீர் சூழ்ந்ததால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கார்கள் 1 அங்குலம் கூட நகர்வதில் சிக்கல் ஏற்பட வாகன ஓட்டிகள் பரிதவிப்புக்கு உள்ளாகினர். இதனால் பல கிலோமீட்டர் தொலைவுக்கு கார்கள் வரிசை கட்டி நின்றன. மாலை நேரம் பணி முடிந்து வீடு திரும்புவோர் பலரும் இரவு 11 மணி வரை போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொண்டனர். டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் கொட்டிய கனமழையால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். மாலை வேளையில் பெய்த கனமழையால் பெரும்பாலான சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் பணிமுடிந்து வீடு திரும்புவோர் கடும் சிரமத்துக்கு உள்ளாகினர். சாலைகளில் தேங்கி நின்ற மழை நீரால் வாகனங்கள் ஊர்ந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. பெரும்பாலான சாலைகளில் தண்ணீர் தேங்குவதால் மழைநீர் கால்வாய்களை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதனிடையே உத்தரகாண்டில் பெய்து வரும் கனமழை காரணமாக அலக்நந்தா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அப்பகுதியில் உள்ள கோயில்கள், சிவலிங்கம் உள்ளிட்டவை நீரில் மூழ்கிய காட்சிகள் மழையின் தீவிரத்தை உணர்த்துவதாக அமைந்துள்ளது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் நீதிமன்ற சம்மனை எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனு மீது பதிலளிக்க வேண்டும் என அமலாக்கத்துறைக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லி மதுபான கலால் வரி கொள்கை முறைகேடு தொடர்பான வழக்கில் டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்நிலையில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கீழமை நீதிமன்றம் சம்மன் அனுப்பியது. இதனை எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி ரவீந்தர் துடேஜா அரவிந்த் கெஜ்ரிவால் மனு மீது பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டார். இதையடுத்து வழக்கு விசாரணை செப்டம்பர் 10ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டது. பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி நீக்கப்பட்டுள்ளது தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு ராமதாஸ் கடிதம் அனுப்பியுள்ளார். பாமகவில் ராமதாஸ், அன்புமணி இடையே மோதல் போக்கு நிலவி வரும் நிலையில் தைலாபுரத்தில் கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற பாமக நிர்வாக குழு கூட்டத்தில் நிர்வாக குழு உறுப்பினர் பதவியில் இருந்து அன்புமணி நீக்கப்பட்டார். ராமதாஸின் லெட்டர் பேடில் இருந்தும் அன்புமணியின் பெயர் நீக்கப்பட்டது. கடந்த 8ஆம் தேதி ஓமந்தூரில் நடைபெற்ற மாநில செயற்குழு கூட்டத்தில் கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தும் அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்க ராமதாசுக்கு முழு அதிகாரம் வழங்குவது உள்ளிட்ட 25 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனிடையே பாமக தலைவர் பதவிக்காலம் கடந்த மே 28ஆம் தேதியுடன் அன்புமணிக்கு முடிவடைந்து விட்டது. அதன் மறுநாளே தலைவராக ராமதாஸ் பொறுப்பேற்றுக் கொண்டார். இது தொடர்பான தகவல் தேர்தல் ஆணையத்துக்கு ராமதாஸ் தரப்பில் அனுப்பப்பட்டுள்ளது. அதில் தலைமை நிர்வாக குழு கூட்டம் மற்றும் மாநில செயற்குழு கூட்டத்தின் தீர்மான நகல் கொடுக்கப்பட்ட நிலையில் கட்சி சின்னத்தையும் கொடியையும் பயன்படுத்தும் அதிகாரமும் ராமதாசுக்கு மட்டுமே உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசின் மக்கள் விரோத செயல்பாட்டை தமிழ்நாடு தைரியமாக எதிர்த்து போராடி வருவதாக கூறிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்தை விமர்சித்த எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலடி கொடுத்துள்ளார். கரூர் மாவட்ட திமுக பூத் கமிட்டி உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர், டெல்லிக்கு திருட்டுத்தனமாக ஓடி அமித்ஷாவின் வீட்டு கதவையோ கமலாலயத்தின் கதவையோ நாங்கள் தட்டவில்லை என்று எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்தார். 2 நாளைக்கு முன்பு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திக்கிறார். அதில் பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, என்னங்க கூட்டணி ஆட்சியாமே உங்களுக்கும் பாஜகவுக்கும் அப்படின்னு கேட்டவுடனே அவர் என்ன சொல்றாரு, நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க, எல்லாமே டெல்லியில தான் முடிவு எடுப்பாங்க அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. டெல்லி எடுக்கிற முடிவு தான் சொல்லி தான் ஒரு டெல்லி அடிமைன்னு இப்போ நிரூபிச்சு காட்டியிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதுவரைக்கும் காலில் விழுந்த பதவிகளை பெற்ற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பொழுது பதவிக்காக டெல்லிக்கு காவடி தூக்கவும் தயங்க மாட்டார். முன்னதாக கரூர் திருமாநிலையூர் பகுதியில் 12 ஏக்கர் பரப்பளவில் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தை உதயநிதி ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து பேருந்து நிலைய வளாகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் 18,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்.
போதைப் பொருள் தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா ஆகியோருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியதை தொடர்ந்து இருவரும் புழல் சிறையில் இருந்து ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். போதைப் பொருள் வழக்கில் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணாவை கடந்த மாதம் போதைப் பொருள் தடுப்பு காவல்துறையினர் கைது செய்திருந்தனர். இதைத் தொடர்ந்து அவர்கள் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இருவருக்கும் நிபந்தனை ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். இந்த நிலையில் இருவரும் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். உயர்நீதிமன்ற நிபந்தனையின்படி ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா ஆகியோர் விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராகி கையெழுத்திடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே நாட்டுப்படகு மீனவர் ஒருவரது வலையில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன்கள் சிக்கியதால் சக மீனவர்கள் ஆச்சரியமடைந்தனர். புதுக்குடியைச் சேர்ந்த கண்ணன் என்பவரே அந்த அதிர்ஷ்டசாலி ஆவார். வழக்கம் போல தனது நாட்டுப்படகில் மீன்பிடிக்க சென்ற கண்ணனுக்கு ஏராளமான பாறை மீன்கள் வலையில் சிக்கியதால் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தார். டன் கணக்கில் கொண்டு வந்த மீன்களை எடுத்துச் செல்ல சக மீனவர்கள் உதவினர். இந்த செய்தி அப்பகுதி முழுவதும் காட்டுத்தீ போல பரவியது. நாட்டுப்படகு மீனவர் ஒருவருக்கு டன் கணக்கில் மீன் கிடைப்பது மிகவும் அரிது என்று அப்பகுதி மீனவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஹைதராபாத்தில் ஹை ஹீல்ஸுக்கு உள்ளே மறைத்து வைத்து கொக்கைன் போதைப் பொருளை கடத்திய கும்பல் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொறியியல் பட்டதாரியும் உணவக உரிமையாளருமான சூர்யா அன்னமனேனி தலைமையில் செயல்பட்டு வந்த கும்பல் ஹைதராபாத்தில் செயல்பட்டு வரும் ஈகிள் எனப்படும் சிறப்பு போலீஸ் படையினரிடம் சிக்கியுள்ளது. இந்த கும்பல் நைஜீரியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து போதைப் பொருள்களை இந்தியாவுக்கு கடத்தி வருவது அம்பலமாகியுள்ளது. நைஜீரியாவில் இருந்து போதைப் பொருள்களை கடத்தி வருவது, உயர்தர பப்கள் மற்றும் தனி நபர்களிடம் விநியோகிப்பது என இதற்காக மிகப்பெரிய வலைப்பின்னலை செயல்பட்டு வந்துள்ளது. சூர்யா அன்னமனேனி உள்ளிட்ட 6 பேரை கொண்ட கும்பலை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 10 கிராம் கோக்கைன், 3.25 கிராம் கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகளையும் பறிமுதல் செய்துள்ளனர். இவர்களிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணையில் போதைப் பொருள் வலைப்பின்னல் குறித்த பல்வேறு விவரங்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் குடியுரிமைக்கான ஆதாரத்தை அடிப்படையாக கொண்டு இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் திருத்தம் மேற்கொள்வது சிறுபான்மையின மக்களின் வாக்குரிமையை பறிப்பதாக உள்ளதாகவும், இதுபோன்ற நடவடிக்கையால் பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்களின் வாக்குரிமை பறிபோகும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்துக்கு தடை விதிக்க வேண்டும் என மனுவில் கோரப்பட்டிருக்கிறது. மகளிர் சுய உதவி குழுக்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை நேரடியாக விற்பனை செய்யும் வகையில் ஈரோடு மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ள கல்லூரி சந்தை மாணவ மாணவிகள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த பெண்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை விற்பனை செய்ய மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் சந்தை வாய்ப்புகள் உருவாக்கி தரப்படுகின்றன. அந்த வகையில் ரங்கம்பாளையத்தில் அமைந்துள்ள கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் 3 நாட்கள் நடைபெறும் கல்லூரி சந்தையில் 45 சுய உதவி குழுவினர் தாங்கள் உற்பத்தி செய்த கைவினை பொருட்களை விற்பனைக்காக காட்சிப்படுத்தியுள்ளனர். மகளிர் சுய உதவிக்குழு அப்படின்ற ஒரு இதில் இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. ஒரு 40-50 ஸ்டால்ஸ் கிட்ட போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸுமே இருக்குது. அவங்களாம் மேனுஃபேக்சர் பண்ணி அவங்களாம் வந்து விற்பனை பண்ணுற நிறையா திங்ஸ் வந்து இருக்குது. இதில் சாப்பிட்ற பொருள்லேருந்து ட்ரெஸ்ஸு, காஸ்மெட்டிக்ஸு, இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸுமே போட்டிருக்காங்க. 12 பேர் சேர்ந்து நாங்கள் ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க. நாங்கள் பண்ணுற பிஸ்னஸ் வந்து இப்படி கல்லூரி சந்தை போடுறதுனால குழு மூலிமா எங்களுக்கு இப்படி காஸ்ட் இல்லாமல் பஜார் போட்டு கொடுக்குறாங்க. அதனால் எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குங்க. கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் செலவுக்கேற்ப பருத்திக்கு விலை கிடைக்கவில்லை என்று பருத்தி விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். பருவம் தவறி பெய்த மழையால் பருத்தி மகசூல் பாதிக்கப்பட்டிருப்பதாக வருத்தம் தெரிவிக்கும் அவர்கள் பருத்திக்கு பயிர் காப்பீடு செய்ய அரசு முன்வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். இப்போ இந்த பருத்தி போட்டிருக்கீங்க, கணக்கெடுங்க. கணக்கெடுத்து இவ்வளோ ஏக்கர் பருத்தி போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு எத்தனை குவிண்டால் வந்திருக்கு, அப்போ அவங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க. நாங்கள் இப்போ வந்து கடாடைக்க கூட முடியாமல் அவ்வளோ மன உளைச்சல்ல வீட்டில் ஒரு நல்ல முறையில் சாப்பிட கூட இல்லை சார். ஆளுங்களுக்கு டீ வாங்கி கொடுக்கணும், காசு இருக்காது. நாங்கள் போய் ஒன்று செலவு பண்ணோம்னா அவங்களுக்கு எப்படி நாங்கள் வாங்கி கொடுக்கறது? பருவம் தவறி பெய்த மழையால் பருத்தி சாகுபடிக்கு கூடுதல் செலவு செய்ய நேரிட்டதாகவும், அதனை சமாளிக்க ஒரு குவிண்டால் 10,000 ரூபாய்க்கு மேல் விலை போனால்தான் கட்டுப்படியாகும் என்றும் அவர்கள் தங்களின் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். புதுக்கோட்டையில் பல்வேறு பகுதிகளில் சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். குறிப்பாக டிவிஎஸ் கார்னரில் இருந்து மேட்டுப்பட்டி வழியாக ஆலங்குடி, பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி, பேராவூரணி உள்ளிட்ட ஊர்களுக்கு செல்லும் புறவழி சாலையில் புல்லு பண்ணை அருகே உழுது போட்டது போல காட்சியளிக்கிறது. இதனால் பள்ளி கல்லூரி செல்லும் குழந்தைகள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகின்றனர்.
இது புதுக்கோட்டையில் டிவிஎஸ் கார்னர்லேருந்து மேட்டுப்பட்டி போகிற ரோடு. இந்த ரோட்டில் வந்து 2 ப்ரைவேட் ஸ்கூலும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. காலையில் இதில் தான் எல்லோரும் வேலைக்கு போகணும். டிவிஎஸ் அந்த கார்னரில் போக்குவரத்து பணிமலைக்கு வேலைக்கு போகிறவங்க, டிவிஎஸ் கார்னரு, காலேஜ், ஜேஜே காலேஜ் எல்லாத்துக்கும் போகிறவங்க இதில் தான் போகிறாங்க. நிறைய ப்ரைவேட் பஸ்ஸு, காலேஜ் பஸ்ஸு, ஸ்கூல் பஸ்ஸு போகுது. இந்த ஸ்கூல் டயத்தில் கடந்து போங்களாட்டி பாவம் ரொம்ப ஆக்சிடென்ட் ஆகுது. 2 வீலரில் போகிறவங்க, காரில் போகிறவங்க, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு ஏற்றிட்டு போகும்போதெல்லாம் வரும்போதெல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. அதில் எஸ்எஃப்எஸ் ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப மிஸ்ஸுங்கள்லாம் ரொம்ப இந்த 2 வீலரில் வரதில் ரொம்ப போய் ஸ்கூல் சேர்ந்தா தான் நிச்சயம், வீடு போய் சேர்ந்தா தான் நிச்சயங்கிற மாதிரி இருக்குது. ரோட்டில் ஒன்றுமே சமாளிக்க முடியலை, ஒன்றுமே பண்ண முடியலை. சாலையை சீரமைத்து தரக்கோரி பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதும் அப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. மெக்கா புனித யாத்திரை சென்று வர சிறப்பான ஏற்பாடுகளை செய்த தமிழ்நாடு அரசுக்கு ஹஜ் பயணிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த இஸ்லாமிய குழுவினர் கடந்த மே 16 முதல் 30ஆம் தேதி வரை ஹஜ் புனித பயணத்தை மேற்கொண்டனர். தமிழக அரசு ஏற்பாடுகளுடன் மெக்கா சென்ற 383 பேர் பயணத்தை நிறைவு செய்து தமிழ்நாடு திரும்பினர். அவர்களை தமிழக சிறுபான்மையினர் நலன் மற்றும் அயலக தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் வரவேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஹஜ் பயணிகள் தமிழ்நாடு அரசு ஹஜ் பயணத்தை சிறப்பாக கவனித்துக் கொண்டதாக தெரிவித்தனர். தமிழ்நாடு அரசு சிறப்பான முறையில் எங்களுக்கு வந்து சவுதியிலேருந்து இங்கே வரதுக்குள்ள ஏற்பாடை சிறப்பான முறையில் செஞ்சுருந்தாங்க. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நாங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு வந்து சிற்றுண்டி மற்ற ப்ரேயர் பண்ணுறதுக்குள்ள ஏற்பாடு, எங்களுக்கு லக்கேஜ் கொண்டு வரதுக்குள்ள ஏற்பாடு எல்லாமே ரொம்ப சிறப்பான முறையில் இருந்துச்சு. குறிப்பாக நம்ம தமிழ்நாடு அரசுக்கும் மினிஸ்டர் நம்ம நாசருக்கும் ரொம்ப மிக்க ஒரு நன்றி தெரிவிச்சுக்கேன். காவிரி ஆற்றில் சட்டவிரோதமாக மணல் திருட்டில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் உன்னியூரைச் சேர்ந்த ரகுராமன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் உன்னியூர் காவிரி ஆற்றில் மணல் குவாரி திறக்கப்பட்டால் அப்பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் மட்டும் இன்றி சுற்றுச்சூழலும் பாதிக்கும். எனவே குவாரிக்கு தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், மரியா கிளெட் முன்பு விசாரணைக்கு வந்தபோது தற்போது வரை காவிரியில் மணல் அள்ள அனுமதி வழங்கப்படவில்லை என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து யாரேனும் சட்டவிரோத மணல் குவாரி நடத்துவது தெரிய வந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளிக்கலாம். மணல் திருட்டில் ஈடுபடுவோர் மீது வழக்கு தொடர்ந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டு நீதிபதிகள் மனுவை முடித்து வைத்தனர். சென்னையில் சிறந்த செஸ் வீரர்களை உருவாக்கும் நோக்கில் தனியார் நிறுவனம் பயிற்சி மையம் ஒன்றை தொடங்கியுள்ளது. சோழா செஸ் என்ற பெயரில் தொடங்கப்பட்டுள்ள இம்மையத்தில் யார் வேண்டுமானாலும் முறைப்படி விண்ணப்பித்து பயிற்சி பெறலாம். தரவரிசையில் முதல் 10 இடங்களில் உள்ள கிராண்ட் மாஸ்டர்கள் பயிற்சி அளிக்க உள்ளதாக அமைப்பு குழுவினர் தெரிவித்துள்ளனர். தியாகராய நகரில் நடைபெற்ற தொடக்க விழாவில் கிராண்ட் மாஸ்டர்கள் விஸ்வநாதன், ரமேஷ், பிரக்யானந்தா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இது ஒரு சூப்பரான இனிஷியேட்டிவ். ஏன்னா இந்த செஸ்ஸில் வந்து ட்ரைனிங் தான் வந்து இருக்கிறதுல எக்ஸ்பென்சிவ். ஏன்னா ஒரு நல்ல ட்ரைனரோட ஒர்க் பண்ணுறது இட்ஸ் நாட் ஈஸி. அண்ட் அது வந்து இங்கே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து, அதுவும் ஒரு லெவல் பிளேயர்ஸில் எல்லா லெவல் பிளேயர்ஸும். நானே வந்து ஒரு கேம்பிங் அட்டன் பண்ணேன் ஒரு 3 months பேக். ஏன்னா அப்போ தான் நான் சென்னையில் இருந்தேன். ஸோ அப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது அட்டன் பண்ணேன். லைக் மற்ற பிளேயர்ஸோட அட்டன் பண்ணும்போது நான் நிறைய கற்றுக்கிட்டேன். சிறந்த வீரர்களை உருவாக்குவதை இலக்காக கொண்டு இம்மையம் தொடங்கப்பட்டிருப்பதாக அதன் தலைமை பயிற்சியாளரும் கிராண்ட் மாஸ்டருமான ரமேஷ் தெரிவித்துள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் இன்று தொடங்குகிறது. இதற்காக இரு அணி வீரர்களும் தீவிர பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்றுள்ளது. இதில் லீட்ஸில் நடைபெற்ற முதல் டெஸ்டில் இங்கிலாந்து அணி வெல்ல பர்மிங்ஹாமில் அதற்கு இந்திய அணி பதிலடி கொடுத்தது. இதன் மூலம் தலா ஒரு வெற்றியுடன் தொடர் சமநிலையில் உள்ளது. இந்நிலையில் 3வது டெஸ்ட் போட்டி கிரிக்கெட்டின் மெக்கா என்று அழைக்கப்படும் லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் இந்திய நேரப்படி இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்குகிறது. கூலி படத்தின் 2வது பாடல் நாளை மாலை 6 மணிக்கு வெளியாகும் என சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வீடியோ வெளியிட்டு அறிவித்துள்ளது. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ரஜினிகாந்த், லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள கூலி திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூலி திரைப்படம் வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் நடிகை பூஜா ஹெக்டே நடனமாடியுள்ள மோனிகா என்ற பாடல் நாளை மாலை 6 மணிக்கு வெளியாகும் என அந்நிறுவனம் வீடியோ வெளியிட்டு அறிவித்துள்ளது.
கூலி படத்தில் நாகார்ஜுனா, சத்யராஜ், சௌபின் சாஹிர், உபேந்திரா, ஸ்ருதிஹாசன் உள்ளிட்ட நட்சத்திர பட்டாளமே இருப்பதால் ரசிகர்கள் மத்தியில் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. ஹொசூரில் உள்ள லட்சுமி திரையரங்கில் பறந்து போ திரைப்படத்தை ரசிகர்களுடன் இயக்குனர் ராம் கண்டுகளித்தார். ராம் இயக்கத்தில் சிவா, கிரேஸ் ஆண்டனி உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியாகியுள்ள பறந்து போ திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. படம் பார்த்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த இயக்குனர் ராம் பறந்து போ திரைப்படம் பார்வையாளர்களை மகிழ்வித்ததாக தெரிவித்தார். ஆடியன்ஸுமே ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் தான் இருந்தாங்க. பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. நிறைய கொஸ்டின்ஸ், நிறைய சிரிச்சோன்னு சொன்னாங்க. பறந்து போவனுடைய திரையரங்கு முழுக்க சிரிப்பு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. பாடல் என்ஜாய் பண்ணோன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் சார் சொன்னார் இந்த படம் 3 வீக் ஹோல்ட் ஆகும்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.